இந்த வழக்கை விசாரித்தது. சத்தீஸ்வரன் என்ற வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்ற கிளை முன்பாக இதுபோல தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை மற்றும் செதார் மருத்துவமனை என்ற 2 மருத்துவமனைகளில் கிட்னி திருட்டு நடைபெற்றிருக்கிறது, ஏழைகளை ஏமாற்றி கிட்னியை திருடி பல செல்வந்தர்களுக்கு பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் என்று இது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரி ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்கிறார். இந்த மனு தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, திமுகவுக்கு சார் துக்க செய்தி. ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க நேரம். கிட்னி முறைகேடு தொடர்பாக மேல்முறையீடு செய்திருந்தார்கள் என்று நான் கூறியிருந்தேன். உச்சநீதிமன்றம் மீது எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது. அவங்களும் மனிதர்கள் தானே, பார்ப்பாங்களே. ஏன்பா கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோன்னு கெஞ்சி கேட்டேன், கதறி கேட்டேன், எப்படியாவது நீங்கள் இதற்கான விசாரணையை நடத்துங்கள் என்று நீதிமன்றம் கேட்டபோது, சரி ஒரு போலீஸ் அதிகாரிகள் பட்டியலை கொடுங்கன்னு கேட்டபோது, இஷ்டத்துக்கு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் பட்டியல் எல்லாம் கொடுத்த உடனே கோர்ட்டு காண்டாகி உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் சொல்லி நாங்களே ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பட்டியலை வாங்கி உயர்நீதிமன்றம் இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. மாநில அரசு பலமுறை சொல்லியும் எஃப்ஐஆர் கூட போடவில்லை. இது மனித குலத்துக்கு எதிரான ஒரு குற்றம், வாழும் உரிமைக்கு எதிரான குற்றம்னு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இதை படிச்சு பார்த்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதற்கு எப்படி தடை விதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. தாமதமாகும், டெம்பரரியா தடை விதிச்சுட்டு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு கூட தடை விளக்கப்படலாம் அப்படிலாம் நான் நினைச்சேன். அட்மிஷன் ஸ்டேஜ்ல அடிச்சாங்க தூக்கி. கோர்ட்டோட மூட சித்தார்த்த லுத்ரா புரிந்து கொண்டார். இவர் அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா உடன் இருந்தார். இவங்க போனது மொத்தத்தையும் ரத்து பண்றதுக்கு, எஸ்ஐடியே வேணாம் அப்படின்றதுலாம் சொல்றது, சிபிசிஐடி விசாரிக்கின்றது தான் போனது. ஆனா அந்த பிரேயர் சித்தார்த்த லுத்ரா ஆகியவே பண்ணல. உயர்நீதிமன்றம் ஆபீசர்ஸ் வித் ப்ரூவன் இன்டெகிரிட்டி, அதாவது ஒரு நேர்மையான அதிகாரிகளோட பட்டியலை நான் உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் கேட்டு வாங்கணும்னு இருக்கு. அந்த உயர்நீதிமன்றத்தோட அந்த கருத்துரை எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. ஏன் வேதனை அளிக்கிறது என்றால், நீங்க 5 அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளோட பட்டியல் வாங்கிட்டீங்கன்னா அப்ப மற்ற அதிகாரிகள் எல்லாம் நேர்மை இல்லாத அதிகாரிகள் என்பது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. அந்த எஸ்ஐடின்னு ஆரம்பிச்சாரு, நாங்கள் அதில் தலையிட விரும்பவில்லைன்னு சொன்னோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஆர்கியூ பண்ணா அடி தான் விழுன்னு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணுமே பேசல சார். அந்த ப்ரூவன் இன்டெகிரிட்டி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. என்ன சார் அது ப்ரூவன் இன்டெகிரிட்டி? ப்ரூவன் இன்டெகிரிட்டினா நேர்மையான அதிகாரிகள் ஒரு 5 பேரோட பட்டியல் என்ன, ஆபீசர்ஸ் வித் ப்ரூவன் இன்டெகிரிட்டி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. வித்ட்ரா பண்றதுக்கு அசிங்கமா இருக்கு. இதான் மேட்ரு. ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த பெஞ்சில் வரும்ன்றது நேற்று நைட்டு தான் தெரியும். இந்த நீதிபதிகள் முன்பு வரும் என்பது. இந்த நீதிபதிகள் முன்பு வந்ததும் என்ன நடக்க போகிறது என்பது சித்தார்த்த லுத்ராவுக்கு தெரிந்திருக்கும். சோ போய் இந்த எஸ்ஐடியை ரத்து பண்ணுங்க, நாங்களே விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு தான் பெட்டிஷனு. ஆனா அதை ஆர்கியூ பண்ணா இன்னும் 2 அடி சேர்ந்து விடுன்னு சொல்லிட்டு அந்த மேட்டரையே தொடல. அதனால சார் அந்த ப்ரூவன் இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்கு, அது கொஞ்சம் மனசு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி வலிக்கு மருந்து தர நீதிமன்றம் ப்ரூவன் இன்டெகிரிட்டி என்று சொல்லியிருப்பதன் மூலமாக மாநிலத்தில் உள்ள இதர காவல்துறை அதிகாரிகள் நேர்மையற்றவர்கள், அது ப்ரூவன் இன்டெகிரிட்டி இல்லாதவர்கள் என்று பொருள் அல்ல. அதை மட்டும்தான் இந்த தீர்ப்பை பத்தி சொன்னாங்க. சோ மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவில் உச்சநீதிமன்றம் தலையிடவில்லை என்றால் என்ன பொருள் என்றால், எஸ்ஐடி விசாரிக்க வேண்டும், எத்தனை பேர் கிட்னி பறிபோய் இருக்கிறதோ அத்தனை எஃப்ஐஆர்களை பதிவு செய்ய வேண்டும், மாதந்தோறும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் ப்ராகிரஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டும், விசாரணையில் என்ன முன்னேற்றம் என்று.